நேரத்தில் பேருந்து இல்லாமல் பள்ளிக்கு தாமதமாக வந்த அரசு பள்ளி மாணவர்கள் 29 பேருக்கு 1,50,000 மதிப்பில் மிதிவண்டியை வழங்கிய KPY பாலா. கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் அருகே இருக்கிறது கூவனூர் கிராமம். இந்த கிராமத்துல அரசு உயர்நிலைப் பள்ளி இருக்கு. இந்த பள்ளியில பயிலும் அருகாமையில் உள்ள எடையூர், சிறுபனையூர், மிலாரிப்பட்டு, புதிய ஏரி உள்ளிட்ட கிராமங்கள்ல இருந்து 29 மாணவர்கள் பள்ளியில பயின்று வராங்க. இவர்களின் கிராமங்களில் இருந்து கூவனூர் கிராமத்திற்கு பள்ளி நேரத்திற்கு போதிய பேருந்து இல்லாததால அடிக்கடி காலதாமதமா பள்ளிக்கு வந்ததால கல்வி பாதிக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுது. 11, 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு மட்டும் சைக்கிள் வழங்கும் நிலையில 9ஆம் 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு சைக்கிள் வழங்கப்படல அப்படின்னும் இதற்கு வழங்கப்படணும் அப்படின்னும் மாணவர்கள் கோரிக்கையும் வச்சிருக்காங்க. இதுகுறித்து பள்ளி நிர்வாகத்திடமும் KPY பாலா நற்பணி மன்றத்திடமும் தெரிவித்துள்ளனர். இதனையடுத்து KPY பாலாவின் ஏற்பாட்டின் பேர்ல நற்பணி மன்றம் மூலமா 1,50,000 மதிப்பீட்டுல பள்ளியில பயிலும் வெவ்வேறு கிராமங்களை சேர்ந்த 16 மாணவர்களுக்கும் 13 மாணவியர்களுக்கும் உயர்ரக சைக்கிள்களை இலவசமா வழங்கியிருக்காரு. இந்த நிகழ்ச்சியில இறுதியா கேக் வெட்டி தனது பிறந்தநாளையும் கொண்டாடியிருக்காரு. அதேபோன்று மாணவ மாணவிகளோடு இணைந்து சைக்கிள் ஓட்டி தங்களுடைய மகிழ்ச்சியையும் KPY பாலா வெளிப்படுத்தியிருக்காரு. பின்னர் செய்தியாளர்கிட்ட சந்திச்ச பாலா, கோவனூர் அரசு பள்ளியில பயிலும் 9 மற்றும் 10ஆம் வகுப்பு மாணவ மாணவியர்கள் 7-8 கிலோமீட்டர் அளவுக்கு நடந்து வருவதா தெரிவித்தார். எனது பிறந்த நாளையொட்டி பல்வேறு நலத்திட்ட உதவிகளையும் நற்பணி மன்ற நிர்வாகிகள் செய்து வருகின்றனர். அவர்கள் மூலமா இந்த செய்தி எனக்கு உடனடியா வந்தது. அதனால 29 மாணவ மாணவியர்களுக்கு உயர்ரக சைக்கிள் வழங்கியிருக்கேன் அப்படின்னு மகிழ்ச்சியோட தெரிவித்தார். பின்னர் இந்த அரசு குறித்து உங்களின் பார்வை என்ன அப்படிங்கிற கேள்விக்கு, அதை சொல்ற அளவுக்கெல்லாம் எனக்கு எந்த தகுதியும் இல்ல, அதற்கான அறிவும் இல்ல அப்படின்னு சொன்னார். இடைத்தேர்தல்ல போட்டியிடுவீங்களா அப்படிங்கிற கேள்விக்கு, அரசியல் பற்றிய நோக்கமே எனக்கு இல்ல, என்னால முடிந்த உதவிகளை மக்களுக்கு செஞ்சுட்டு வரேன் அப்படின்னும் KPY பாலா தெரிவிச்சிருக்காரு. வேற ஏதாவது படம் நடிக்கிறீங்களா அப்படிங்கிற கேள்விக்கு, ஒரே ஒரு படம் மட்டும் பண்ணிட்டு இருக்க, ரீஎன்ட்ரி விரைவில் வரும் அப்படின்னு சொன்னாரு.